எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். விசேட பொருட்கள் சேவைகள் வரிக்கு அமைச்சரவை அங்கீகாரம். விசேட பொருட்கள் சேவைகள் வரிக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் முன்மொழிக்கப்பட்ட யோசனை திட்டத்திற்கு அமைய இந்த புதிய வரி கொள்கை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மதுபானங்கள், சிகரெட் வகைகள், வாகனங்கள் தொடர்பாடல் துறை மற்றும் சூதாட்டம் என்பன தொடர்பிலான பொருட்கள் சேவைகள் வரியை எளிமையாக்கும் நோக்கில் இந்த புதிய வரி சட்டம் அமுல்படுத்தப்படும் என அரசாங்கம் அறிவித்திருந்தது. நிதியமைச்சர் என்ற ரீதியில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இந்த முன்மொழிவை அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளதாகவும் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எதேச்சை அதிகார அட்டூழியங்களை மறைக்கவே 11 நாடுகள் எதிர்ப்பு. மங்கள டுவீட். தமது சொந்த எதேச்சை அதிகாரங்களால் நடந்த அட்டூழியங்களை மறைப்பதற்காகவே 11 நாடுகள் ஐநா மனித உரிமைகள் சபையின் தீர்மானத்திற்கு இல்லை என வாக்களித்துள்ளன என்று முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். இலங்கை மீதான ஐநா தீர்மானம் குறித்து ட்விட்டர் பதிவொன்றை வெளியிட்டு அவர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் பிரிட்டனின் இணை அனுசரணையில் இலங்கை 2015 ஆண்டு அதன் சொந்த நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு குரல் பொறிமுறையை முன்மொழிந்த போது சீனா, ரஷ்யா உள்பட முழு உலகமும் இலங்கையுடன் இருந்தன எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இப்போது இலங்கைக்கு 11 நண்பர்களே உள்ளனர் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு ஐநாவில் அபகீர்த்தி, பொருளாதார தடையும் வரக்கூடும். சஜித் அணி எச்சரிக்கை. சர்வதேச நாடுகளுடன் இலங்கை அரசு கொண்டிருந்த முரண்பாடான கொள்கையை ஜெனீவாவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட காரணமாக அமைந்துள்ளது என்ற பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. ஐநா மனித உரிமைகள் சபையில் இலங்கை மீதான தீர்மானம் நேற்று நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து அது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினரான லக்ஷ்மன் கெரியல்ல மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், கடந்த நல்லாட்சி அரசு இலங்கைக்கு எதிராக தீர்மானங்களை கொண்டு வராதவாறு சர்வதேச நாடுகளுடன் நட்புறவுடன் நடந்து கொண்ட போதும் தற்போதைய அரசு சில நாடுகளுடன் மாத்திரம் கைகோர்த்து கொண்டு மற்றைய நாடுகளுடன் முரண்பாடான கொள்கையையே பின்பற்றுகின்றது. இதனால் ஜெனீவாவில் இலங்கை நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளது. இது நாட்டுக்கு அபகீர்த்தியானது. ஐரோப்பிய நாடுகளினால் பொருளாதார தடைக்கு உள்ளாகும் நிலையும் ஏற்படக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். உடனடியாக ஆரம்பியுங்கள். ஆளுநர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு ஜனாதிபதி அதிரடி உத்தரவு. இதுவரை ஆரம்பிக்கப்படாத அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் உடனடியாக ஆரம்பிக்குமாறு அனைத்து ஆளுநர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இன்று உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் ஆளுநர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடனான இன்றைய கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். பிராந்திய அபிவிருத்தி திட்டத்தில் ஆளுநர்களும் மாவட்ட செயலாளர்களும் முன்னிலை வகிக்க வேண்டும் என்றும் அனைத்து அபிவிருத்தி நடவடிக்கைகளையும் மேற்பார்வையிடும் பொறுப்பு இந்த இரு குழுக்களிடமே உள்ளது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியின் பலன்களை கிராமப்புற மக்களுக்கு விரைவில் கொடுக்க அரசாங்கம் நம்புகின்றது. மேலும் கிராமப்புறங்களில் காடு வளர்ப்பு திட்டங்களை விரிவுபடுத்துவதன் மூலம் பல சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயுமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தின் பரிந்துரைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். ஐநாவிடம் சம்பந்தன் கோரிக்கை. இலங்கை மீது பிரேரணை கொண்டு வந்த நாடுகளும் ஐநா மனித உரிமைகள் சபையும் பிரேரணை தீர்மானமாக நிறைவேற அதை ஆதரித்த நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி தீர்மானத்தின் பரிந்துரைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் சபையின் 46வது அமர்வில் பிரிட்டன் தலைமையிலான நாடுகளால் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட தீர்மானமே நேற்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இரா சம்பந்தன் ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், நல்லிணக்கம், பொறுப்பு குரல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவது போன்ற கருமங்களை இலங்கை முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஐநா மனித உரிமைகள் சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இவ்விதமான கருமங்கள் நடைபெற வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். எமது முழுமையான ஒத்துழைப்புகளையும் வழங்குவோம். ஐநா மனித உரிமைகள் சபையில் 22 நாடுகளின் ஆதரவுடன் நிறைவேறியுள்ள இந்த தீர்மானம் ஒரு நல்ல தீர்மானமாகும். இதை நாங்கள் வரவேற்கின்றோம். தீர்மானத்தில் உள்ள பரிந்துரைகள் அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் முக்கியமான விடயமாகும். பிரேரணையை கொண்டு வந்த நாடுகளும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையும் பிரேரணை தீர்மானமாக நிறைவேற அதை ஆதரித்த நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி தீர்மானத்தின் பரிந்துரைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஐநா பேரவையில் இலங்கை மீதான தீர்மானம் தோல்வியாகும், நியாயம் கூறும் தினேஷ் குணவர்தன. இலங்கைக்கு எதிரான ஜெனீவா மனித உரிமைகள் பேரவை தீர்மானம் அதிபெரும்பான்மை வெற்றியை பதிவு செய்யாத நிலையில்
அதனை தோல்வியாக கருத வேண்டும் என்று இலங்கை அரசாங்கம் நியாயப்படுத்தியுள்ளது. இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன இதனை தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள் இலங்கையில் தற்போது இந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த அவசியமில்லை என்பதை உணர்த்தியுள்ளன. எனவேதான் அந்த நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை என்றும் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இலங்கையில் போர்க்குற்றம் மற்றும் நல்லிணக்கம் ஆகியவை தொடர்பில் மனித உரிமைகள் பேரவையில் நேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன்படி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் நேரடி கண்காணிப்பு இலங்கையின் மீது செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் ஒரு நாட்டின் அரசாங்கத்தின் ஆதரவின்றி எந்தவொரு தீர்மானத்தையும் நாட்டுக்குள் நடைமுறைப்படுத்த முடியாது என்று தினேஷ் குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு சபையில் வீட்டோ அதிகாரங்களை கொண்ட நாடுகளின் ஆதரவு இலங்கைக்கு உண்டு, அரசாங்கம் தெரிவிப்பு. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் வீட்டோ அதிகாரங்களை கொண்ட பெரும்பான்மையான உறுப்பு நாடுகளின் ஆதரவு இலங்கைக்கு இருப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல இதனை தெரிவித்துள்ளார். குறித்த தீர்மானத்தை அமுல்படுத்த அதிகாரமில்லை, ஆனால் தனிப்பட்ட நாடுகள் தொடர்பான முடிவுகளை மட்டுமே எடுக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு சபையில் சமர்ப்பிக்கலாம். இருப்பினும் அத்தகைய நடவடிக்கையை ஐநா மனித உரிமைகள் பேரவை நாடாது என தான் நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு சமர்ப்பித்தால் ஐநா பாதுகாப்பு சபை இலங்கை குறித்து நடவடிக்கை எடுக்கலாம் என்றாலும் பாதுகாப்பு சபையில் உள்ள உறுப்பு நாடுகளின் பெரும்பான்மை ஆதரவு தமக்கு இருப்பதாகவும் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல சுட்டிக்காட்டியுள்ளார். ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நேற்று இலங்கை தொடர்பாக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு ஆதரவாக 22 வாக்குகளும் அதற்கு எதிராக 11 வாக்குகள் மற்றும் 14 நாடுகள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியா நடுநிலை வகித்தாலும் தீர்வு விடயத்தில் அதிக அக்கறை, சம்பந்தன் சுட்டிக்காட்டு. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் மீதான வாக்கெடுப்பில் இந்தியா நடுநிலை வகித்தாலும் கூட தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு விடயத்தில் அதிக சிரத்தை கொண்டு செயல்படுகின்றது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் சபையின் 46வது அமர்வில் பிரிட்டன் தலைமையிலான நாடுகளால் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் ஊடகங்களிடம் கருத்தரிக்கும் போதே சம்பந்தன் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கைக்கு எதிரான ஐநா மனித உரிமைகள் சபையின் தீர்மான விவகாரத்தில் இந்தியா நடுநிலை வகித்தாலும் கூட அரசியல் தீர்வு விடயம் தொடர்பில் ஒரு தெளிவான அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இலங்கை தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு சமத்துவத்தின் அடிப்படையில், நீதியின் அடிப்படையில், கௌரவத்தின் அடிப்படையில் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டும் என்ற கருத்தை இந்திய மத்திய அரசு வலியுறுத்தியிருக்கின்றது. இதை நிறைவேற்றுவதற்கு இந்தியா இயன்ற அளவு அத்தனை முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த கருமத்தில் எங்களுடைய ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜெனீவா சமரில் சில நாடுகள் பின்வாங்கி இருப்பது ஆட்சியாளர்களின் பலவீனத்தையே காட்டுகின்றது. ஜெனீவா சமரில் கடந்த முறை ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவளித்த நாடுகள் இன்று பின்வாங்கி இருப்பது ஆட்சியாளர்களின் பலவீனத்தையே எடுத்து காட்டியிருப்பதாக ஜேவிபியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் அனுர்குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை மனித உரிமைகள் ஆணையாளராக வெளிவிவகார ராஜாங்க அமைச்சரின் தந்தை நியமிக்கப்பட்ட நிலையில் ஸ்ரீலங்காவின் சுயாதீன பொறுமுறை மீது சர்வதேசம் எப்படி நம்பிக்கை கொள்ளும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்டுள்ள அரசியல் பழிவாங்கல் பற்றிய ஆணைக்குழுவின் செயல்பாட்டிற்கு எதிராக ஜேவிபியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்கவினால் இன்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர், ஜெனீவா தீர்மானம் என்பது ஸ்ரீலங்கா நாட்டுக்கு எதிரான தீர்மானம் அல்ல. அரசாங்கத்தினால் ஜனநாயகம், மனித உரிமை போன்றவற்றை பாதுகாப்பு செய்வதற்கான யோசனைகளே அவையாகும். ஐநா அமைப்பு உலகில் பக்கச்சார்பற்று செயல்படுவதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். பலமான அரசியல், பொருளாதாரம், யுத்தம் போன்ற நிகழ்ச்சி நிரல்களும் அதில் உள்ளன. 47 உறுப்பு நாடுகளும் அமெரிக்காவின் ஆளுகைக்குள் இருக்கின்றன என கூறினால் அது தவறாகும். மனித உரிமை பேரவையில் நாங்கள் வெற்றி பெற்றிருந்தோம். எமது யோசனையின் பின் பலஸ்தீனம் மீதான தீர்மானத்தில் 32 வாக்குகளை பெற்று பலஸ்தீனம் வெற்றி பெற்றது. வரலாற்றில் இம்முறைதான் 11 வாக்குகளை பெற்றிருக்கின்றோம். அமைதியாக இம்முறை இருந்த நாடுகள் கடந்த முறை எமக்கு சார்பாக வாக்களித்திருந்த நாடுகளாகும். அந்த வகையில் அரசாங்கத்தின் மனித குலத்திற்கு எதிரான செயல்பாடுகள் காரணமாகவே இந்நிலைமையை எதிர்கொள்ள காரணமாக அமைந்துள்ளது. நீதிமன்றில் நிலுவையிலுள்ள வழக்குகளை தள்ளுபடி செய்யும் ஆணைக்குழு ஒன்றினால் பரிந்துரைக்கப்படுகின்ற நிலையில் உள்நாட்டில் சுயாதீனம் இருப்பதாக எப்படி கூற முடியும்?
20வது திருத்தமூடாக நீதி அரசர் முதல் நீதிபதி வரை நியமிக்கப்படும் முறையை நீக்கி அரச தலைவரின் நிர்வாகத்தில் கொண்டு வந்ததும் நீதித்துறையில் சுயாதீனத்தை எடுத்துக்காட்டுவதாக உள்ளதா? சுயாதீன ஆணைக்குழுக்கள் இன்று அரச தலைவரின் நியமனங்களாக உள்வாங்கப்பட்டுள்ளன. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜகத் பாலசூரிய உள்ளார். ஸ்ரீலங்கா வெளிவிவகார ராஜாங்க அமைச்சரின் தந்தையே அவர். கடந்த காலத்தில் அரசாங்கம் இனவாதத்தையே விதித்தது. இது நீதியான செயல்பாடா? ஆகவே அரசாங்கம் அதிகாரத்திற்காக நீதிமன்றம் மனித உரிமைகளை விளங்கியிருப்பதால் தான் நாடு என்கின்ற வகையில் ஜெனீவாவில் நட்டகீடு செலுத்துகின்றோம். இந்த தீர்மானத்தின் பின் தேசப்பற்று போன்ற போலி நாடகமும் அரங்கேறலாம். அயல் நாட்டினதும் உதவியை பெற முடியாத ஆட்சியாளர்களின் முடியாத்தன்மையே இன்று புலப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.